ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸ் லெட்கன் டிசைன் தான் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸி மெத்தடில் அழகாக ஸ்டிச் பண்ணிடலாம் நீங்களே. ஸோ அதுக்கு வந்து செமி சர்க்கிளில் வந்து இந்த க்ரீன் கலர் மெட்டீரியல் வந்து செமி சர்க்கிளில் 2 கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் சேம் சைஸில். இன்னொன்று வந்து ரெட் கலர் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் வித்தில் லென்த்து வந்து அந்த இடத்துல நம்ம ஃப்ளீட்ஸ் மாதிரி வைக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு தேவைங்கிற அளவுக்கு நீளம் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 20-25 இன்ச்சஸ் கிட்ட ஒரு லென்த் எடுத்திருப்பேன் நான். ஸோ அந்த லென்த் எடுத்திங்கன்னா கூட கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. எடுத்துகிட்டு என்ன ஃப்ளீட்ஸ் வைக்கும் போது உங்களுக்கு அந்த லென்த் இருந்தால் தான் கரெக்டாக வரும். ஸோ அந்த லென்த் எடுத்துகிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து இல்லைனா ஒரு சிங்கிள் ஃபூட்டர் அளவில் வந்து ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் திருப்பணும். நம்ம அந்த உள்ளே இருக்க அந்த ஸ்டிச்சஸ் வந்து உள்ளே போயிடும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நீடில் இல்லைனா வந்து இது மாதிரி ஒரு ஸ்டிக்கு மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து த்ரெட்டு நம்ம பேக் ரோப்லாம் வைப்போம் இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம திருப்புற ஒரு டூல் தான் இது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான். இந்த டூல் வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் திருப்புறதுக்கு எல்லாத்துக்குமே. அழகாக திருப்பிட்டு அந்த கையிலையே வந்து நீங்கள் எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்து வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ளீட்ஸ் நீங்கள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்துட்டு நீங்கள் ஃப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நீடில் மாதிரி எடுத்துக்கோங்க. கையில் நீடில் இல்லைன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு நீங்கள் அழகாக ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வைக்க வரதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வைக்கிற மெத்தட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக ஒரே மாதிரி வருது பார்த்தீங்களா. அதே மாதிரியே வச்சுட்டே வந்துடுங்க. அந்த நம்ம கிளாத் எடுத்தோம் இல்லையா, அந்த லென்த் ஃபுல்லாகவே நீங்கள் இதே மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எடுத்ததுக்கப்புறம் அந்த சர்க்கிள் ஷேப் நம்ம படிமான தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையலும் இப்போ நம்ம சென்டர்லேயே தைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த தையலும் இந்த தையலும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபில் டிசைன் வந்து கீழே தெரியணும் நம்மளுக்கு. ஏன்னா அது மேலே தூக்கி வச்சு தைச்சிடாதீங்க, கீழே தெரியணும். ஸோ 2 பக்கமே பார்த்தா அழகாக இருக்கும். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணி காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் கீழே தெரியுது பார்த்தீங்களா பேக் சைடு. ஸோ அதை மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க நீங்கள். அப்போ தான் அழகாக அது கீழே வந்து ஃபுல் அழகாக தெரியும். ஸோ அதுக்காக வச்சு தைச்சதுக்கப்புறம் சென்டரில் வந்து அந்த பேக் ரோப்பு வச்சு தைச்சிட்டு எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான். ரொம்பவே நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து நம்ம லெஹங்கா ஸ்கர்ட்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு வைக்கலாம். குட்டி பசங்களுக்கு பட்டு பாவாடை சட்டை தைக்கும் போது கீழே வந்து அந்த ரோப்பு வெயிஸ்ட் ஸ்டோரி மாதிரி வைக்கிறோம்ல, அதுக்கு வைக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி பேட்டர்னு. ரொம்ப ஈஸி மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸு உங்களுக்கு அதே மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போடுறேன். ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து ப்ளவுஸ் வீடியோஸ்லாம் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் நான். பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா, இது பார்க்குறதுக்கே யூனிக் பேட்டர்னாகவும் இருக்கும். இது டீசெண்டாக இருக்கும். இது எல்லா கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.